வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். முந்தின அதிகாரம், அதாவது 16ஆம் அதிகாரத்தில் எப்படியாக கோராவும் அவனுடைய கூட்டாளிகளும் ஆரோனின் ஆசாரிய ஊழியத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணினதை நாம் பார்க்கின்றோம். மோசே அவர்களை பார்த்து 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ என்று கேட்டார். பாருங்கள், கோராவும் அவனுடைய சக லேவியரும் ஆண்டவர் ஏற்கனவே ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் ஆசாரியர்களாக ஏற்படுத்தினதை அறியாமல் புரியாமல் இருந்தார்கள். அவர்கள் ஆசாரியர்களானதற்கு காரணம் தேவன்தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆரோனோ இல்லாவிட்டால் அவன் குடும்பத்தாரோ ஏதோ விசேஷமான தகுதிகள் பெற்றவர்கள் கிடையாது. அவர்களை ஆண்டவர் ஆசாரியர்கள் ஆக்கினதுக்கு காரணம் என்னவென்றால் அவருடைய கிருபை மற்றும் அவருடைய சித்தம். ஆனால் இதை புரியாமல் கோராகு மோசேயோடும் ஆரோனோடும் தர்க்கம் பண்ணினதை பார்க்கின்றோம். 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று அவன் கேட்டான். அதாவது, ஏன் மோசேக்கும் ஆரோனுக்கும் மட்டும் ஆண்டவருடைய பிரகாரத்தில் பிரசன்னத்தில் விசேஷமான இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டான். மோசே கோராகை பார்த்து, இது ஆண்டவருடைய திட்டம், இது ஆண்டவருடைய தேர்வு என்று சொல்லி விளக்கம் கொடுக்க முயற்சி செய்தார். ஆனால் கோராகும் அவனுடைய கூட்டாளிகளும் மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து தூப கலசத்தை கொண்டு வந்து தூபத்தை அதில் போட்டு ஆசாரியர்களைப் போல தூபம் காட்ட முயற்சி செய்தார்கள். அப்பொழுதுதான் துரதிர்ஷ்டமாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அவர்களை கொன்று போட்டது. நண்பர்களே, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். கோராகும் அவனுடைய மனிதர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை அறியாமல் போனார்கள். அதுதான் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனை. ஆம், அவர்கள் சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்தான், ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்தான். அதாவது மற்ற ஜாதி ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இஸ்ரவேலர் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அதற்காக எல்லா இஸ்ரவேலனும் ஆசாரியனாக முடியாது. ஆசாரியத்துவம் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு கனமான ஊழியம். ஆனால் இதை கோராகு புரிந்து கொள்ளவில்லை. மோசே அவருக்கு விளக்கம் கொடுத்த பிறகும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மாத்திரமல்லாமல் இன்னும் முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்களும் இதை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் கோராகும் அவருடைய கூட்டாளிகளும் மரித்த பிறகும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்ததை, கலகம் பண்ணினதை நாம் பார்க்கின்றோம். 16ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். ஆகவே கோராகு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனமே ஆண்டவருடைய வழிகளையும் ஆண்டவருடைய நியமங்களையும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம். இதனால்தான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய வழிகளையும் தம்முடைய நியமங்களையும் ஒரு அடையாளத்தின் மூலமாய் ஆண்டவர் நிரூபிக்கின்றார். முதலாவதாக ஆண்டவர் இஸ்ரவேலின் தலைவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் தங்களுடைய கோலை
ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து படைக்கும்படியாக சொன்னார். ஆரோனும் தன்னுடைய கோலை கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. இவைகளெல்லாம் ஆண்டவருடைய உடன்படிக்கையின் பெட்டிக்கு முன்பாக வைக்கப்பட்டது. அடுத்த நாள் மோசே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் பிரவேசித்த போது ஆரோனுடைய கோல் மாத்திரம் வித்தியாசமாய் இருந்தது. 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று பார்க்கின்றோம். இதன் மூலமாய் ஆண்டவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசாரியர்களாகவும் லேவியின் கோத்திரத்தை ஆரோனின் குடும்பத்திற்கு உதவியாளர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஏதோ மோசேயும் ஆரோனும் தாங்களாகவே இதை உருவாக்கவில்லை. இந்த பொறுப்பை ஆரோனுக்கு ஆண்டவர்தான் கொடுத்திருந்தார் என்பதை ஆண்டவர் இப்பொழுது அவர்களுக்கு காண்பித்தார். ஆனால் 10ஆம் வசனத்தில் இதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்ய சொன்னார். வாசிக்கின்றோம் 10ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். கவனித்தீர்களா? இந்த ஆரோனின் கோல் கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாக மாறினது. நண்பர்களே, ஆண்டவருடைய சத்தியத்தை அறியாமல் இருப்பது நிச்சயமாக பின்விளைவுகளை கொண்டு வருகின்றது. ஆண்டவருடைய சத்தியத்தை அறியாதவர்கள் ஆண்டவருக்கு விரோதமான கலகக்காரர்களாய் மாற முடியும். இன்றைய சபையின் மிகப்பெரிய சவால் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தை உண்மையாய் போதிக்கப்படுவதன் மூலம் தேவனை பற்றிதான அறிவு இன்னும் பெருக வேண்டும் என்பதுதான். வேதத்தை பற்றிதான சரியான நல்ல அறிவு எல்லா விசுவாசிகளுக்கும் இன்றைக்கு தேவைப்படுகின்றது. நண்பர்களே, வேதம்தான் ஆண்டவரையும் அவருடைய வழிகளையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. ஆகவே இன்றைய விசுவாசிகள் வேத புஸ்தகத்தை ஏதோ ஒரு பாட புஸ்தகம் போலவோ இல்லாவிட்டால் பொழுதுபோக்காகவோ பயன்படுத்தாதபடிக்கு ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்வதற்கு அதை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார், என்ன விரும்பவில்லை, அவருடைய சித்தம் என்ன, அவர் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை வேதமே நமக்கு போதிக்கின்றது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.